இந்த ரூட் கெனால் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்கிறோம். வேர் சிகிச்சை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பல் சொத்தை அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா அது அதோட பல்லோட நர்வ் ரிலேட்டடாக இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பண்ணுற ப்ரொசீஜர் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து அண்ட் ப்ராப்பராக பண்ணால் இட் இஸ் கம்ப்ளீட்லி அ பெயின்லெஸ் ப்ரொசீஜர். அண்ட் ஏன் ரூட் கெனால் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட நேச்சுரல் டூத்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரூட் கெனால் ப்ராசஸே பண்ணுறோம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பல்லு மேலே ப்ரொடெக்ஷனாக ஒரு க்ரௌன் போடுறோம். ஸோ ஒரு ரூட் கெனால் வேர் சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் ஒரு க்ரௌன் போட்டிங்கன்னா அந்த பல்லோட லாங்கிவிட்டி வந்து ஒரு டெக்கேட் ஆர் 2 decades வரைக்கும் we can go. ரூட் கெனால் பண்ணதுக்கப்புறம் நிறைய டென்டிஸ்ட் யூஸ்வலி இந்த கோர் ஃபில்லிங் அப்படின்றது ஒன்று பண்ணாமலேயே டைரெக்டாக க்ரௌன் போடுவாங்க. ஸோ ரூட் கெனால் ப்ராசஸ்க்கு அப்புறமா கோர் ஃபில்லிங் ஆர் போஸ்ட் அண்ட் கோர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்தனிங் ப்ரொசீஜர் பண்ணிட்டு தான் நார்மலி நம்ம கேப்புக்கு வரணும். கேப்ன்றது நார்மலி க்ரௌனை தான் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூட் கெனால் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னால ஈவன் அ சிங்கிள் செட்டிங் ரூட் கெனாலே நம்மளால் பண்ண முடியும். அண்ட் குழந்தைங்களோட ரூட் கெனாலும் அடல்ட்டோட ரூட் கெனாலும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு மில்க் டூத்தில் பண்ணுற ரூட் கெனால் ப்ரொசீஜர் வந்து பல்பெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பல்பெக்டமி அப்படின்றது அந்த டேமேஜ்டு பல்பை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ். அதை வந்து யூஸ்வலி சிங்கிள் செட்டிங்லேயே பண்ணிடலாம். 2-3 செட்டிங்ஸ் தேவைப்படாது. சிங்கிள் செட்டிங்லேயே குழந்தைங்களோட பொறுத்த வரைக்கும் இந்த ரூட் கெனால் ப்ராசஸ் சிங்கிள் செட்டிங்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ரூட் கெனால் இந்த பல் சொத்தை அப்படின்றது ஒரு பல் ரூட் கெனால் போகிறதுக்கு பல் மேல் வழியாக வர சொத்தையை விட பிட்வீன் அந்த கம்ஸ் வழியாக வர சொத்தைகள்னால வர ரூட் கெனால் அண்ட் பெயின் தான் இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த பல்லுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸஸை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த டென்டல் ஃப்ளாசிங் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர். ஸோ அந்த ஃப்ளாசிங்கிறது லைக் ப்ரஷிங் மாதிரி டெய்லி எல்லாருமே ரெகுலராக ரொட்டீனாக செய்ய வேண்டிய ஒரு ஹேபிட். ஸோ அது நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே நிறைய பேர் ஃபால்ஸ் ஃபேக்ட் லைக் இந்த ஃப்ளாஸ் பண்ணால் பல்லு கேப் பெருசாகிடும் அப்படின்றதெல்லாம் ஒரு ராங் ஃபேக்ட்டு. எல்லா பல்லுக்கிடையிலையும் ஒரு நேச்சுரல் கேப் இருக்கும். அதை நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பை டூத் பிக்கோ டூத் ஸ்டிக்கோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது.